மக்கள் வணக்கம். இது வளாகம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்குச்சந்தை தொடர்பான ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் சாகா கான்ட்ரா ட்ரேடிங் நிறுவனத்தின் நிறுவனர் திரு மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தை அப்படிங்கறத பாத்துட்டு இருந்தோம். போன வருடம் எந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி அப்படிங்கறது போயிட்டு இந்த வருடம் அந்த இரண்டாவது அலை, கொரோனாவின் இரண்டாவது அலை அப்படிங்கறது வந்த பிறகுமே கூட தொடர்ந்து ஒரு உயர்வு, ஒரு புல் ரன் அப்படிங்கறது தான் நடக்குது. இப்ப இந்த புல் ரன் அப்படிங்கறது இன்னும் எவ்வளவு மேல போகும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கறது மார்க்கெட்ல இருக்கு. 16,000 அப்படிங்கிற லெவல்ல ரொம்ப சீக்கிரமே தொட்டுடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் இப்போதைக்கு நம்மளால தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல அல்லது நாளிதழ்கள்ல பார்க்க முடியுது. இப்போ இந்த புல் ரன் அப்படிங்கறது இன்னும் எவ்வளவு தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? Good advice is always boring and repetitive. Okay, but you need to actually listen each and every time. Okay, இல்லனா திரும்ப நீங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த குட் அட்வைஸ்ன்றது நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி 2021 மாதிரி ஒரு இயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது இன்வெஸ்டர் இயரா அமையும்னு பார்க்காதவங்க கூட அந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த இயரோட ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம் பண்ணிருப்போம். அது கூட யூடியூப்ல லிங்க் இருக்கும், பார்க்கலாம். 16,000 வந்து கண்டிப்பா வந்து நிஃப்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இட்ஸ் வெரி நியர். ஆனா பட் அந்த 16,000 ஸ்டாப் ஆகுமானா அதெல்லாம் ஸ்டாப் ஆகாது, இன்னும் வந்து மேல போகும். 16,200 பிரேக் ஆகி போகும்போது நெக்ஸ்ட் வந்து அது 17,000 டார்கெட்டா வந்து அது மாறும். இது வந்து நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்றதான், குட் அட்வைஸ் வந்து போரிங் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ். நான் வந்து எத்தனையோ முறை சொன்னேன். 2020ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அக்டோபர் 2020ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, நம்ம எதிர்பார்க்கறது வந்து வேற மாதிரி இருக்கும்னு. எவ்வளோ ரீசன் வந்து கொரோனா அது இதுன்னு என்னென்னமோ ரீசன் வந்தது. பட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்ப மேல போயிட்டே தான் இருக்கு. இன்னும் வந்து மேல போகும். இன்னும் நிறைய நியூ ஹைஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஓவரால் வந்து ஒருத்தர் ட்ரேட் பண்றவங்க இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் 16,000 மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனிமே வந்து எப்போ வந்து ஆல் டைம் ஹை பிரேக் ஆகுதோ இனிமே பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் வச்சுக்கணும். 15,100 as of now பிரேக் ஈவன் பாயிண்ட். அது கீழே போச்சுன்னா 14,500 14,400 வரலாம். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து இதே மாதிரி மேல போகிறதுக்கு தான் கண்டினியூ ஆகும். ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்க கரெக்டான கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நிஃப்டி ஆல் டைம் ஹை, ஓகே, அது வந்து உங்களுக்கு as a ட்ரேடருக்கு இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க லெட்ஜர், ஓகே, உங்க லெட்ஜர் ஆல் டைம் ஹைல இருக்கா அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. உங்க ப்ராஃபிட் ஆல் டைம் ஹைல இருக்கா அது ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்துக்கோங்க. ஸோ ஓவரால் நிஃப்டி ஏற்கனவே நிறைய முறை சொன்ன மாதிரி தான், ஓவரால் நிஃப்டி இந்த இயர் வந்து இன்வெஸ்டர் இயர் தான். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க, ஓகே, இந்த பர்டிகுலரா இந்த வீக்குக்கு ட்ரேட் பண்றவங்க ஒரு 15,280 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா பை பண்ணிக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். குயிக் ப்ராஃபிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இந்த வீக் ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஃப்ரைடே தான் ஆர்பிஐ மீட் இருக்கு. ஸோ அது வரைக்குமே ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 15,615ல இருந்து 650 அதுக்குள்ள வந்ததுன்னா செல் பண்ணுங்க. 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. குயிக்கா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணறதுக்கு பாருங்க. ஸோ இந்த வீக் வந்து பெருசா ஒரு பெரிய மூவ் இல்லாம ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்க்குள்ள இருக்கிறதால இந்த லெவல் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் புல்லிஷ் இயர்ல தான் இருக்கும். இப்போ இத்தனை நெகட்டிவிட்டி நம்ம நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்தியா அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நெகட்டிவிட்டி தான். இந்த இரண்டாவது அலை, அதனால தேவைப்படுற இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ், அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப இதுக்கு நடுவுல இவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கும் பொழுது எப்படி மார்க்கெட்டால மட்டும் பாசிட்டிவா மூவ் ஆக முடியுது? ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனங்களும் சப்போர்ட் பண்ணாம நிஃப்டி இந்த அளவுக்கு ஏற வாய்ப்பில்லை, பேங்க் நிஃப்டியா இருந்தாலுமே. இது எப்படி சாத்தியப்படுது? இது எல்லாமே வந்து டெம்பரவரி தாங்க. இந்த ப்ராப்ளம் எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி. ஓகே, பெர்மனண்டா வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுதுன்றதுதான் பங்குச்சந்தை ஆக்சுவலா வந்து பார்க்கும். இப்போ நீங்க ஒரு ரொம்ப கிளியர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து நம்பர் 1 ஓகே கண்ட்ரி எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கப்பூர் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து யுஎஸ்ஏ ஆயிடுச்சு. மூணாவது தான் மொரீஷியஸ்ல இருக்கு. மொரீஷியஸ் தான் நம்பர் 1 இருந்தது. மொரீஷியஸ் நம்பர் 1 இருந்ததுன்னா மொரீஷியஸ் எந்த மாதிரி
இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். மக்களுக்கே அது தெரியும் மொரீஷியஸ் ஃபண்டு எந்த மாதிரி ஃபண்டுன்றது. ஸோ சிங்கப்பூர், யூஎஸ்ஏ இதெல்லாம் வந்து ரொம்ப கிளீன் ஃபண்டு வருது. த வே ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து இந்தியாவில் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப ஒரு 3 வருஷமா இதை பத்தி பேசிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய பேர் நான் சொல்லும் போது அது ஒரு பெரிய இதுவா எடுத்துக்கல. இந்த பேங்க்ரப்சி கோடெல்லாம் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பா இந்தியாவோட பிசினஸ் மாறும். அதே மாதிரி ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன். ஓகே, இந்தியா ஹிஸ்டரியில இவ்வளவு வந்து கலெக்ஷன் ஆகவே இல்லை ஜிஎஸ்டி. ஸோ மூவிங் ஃபர்தர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, த வே ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவா இந்தியாவில் ஆயிடுச்சு. அதனால இன்னும் வந்து நம்ம growth நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு புல்லிஷ் இயர்ல ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி பார்க்கலாம்? முக்கியமா ட்ரேடர்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் அப்படிங்கறது கொடுப்பீங்க? ட்ரேடர்ஸ் வந்து நீங்க வந்து யூ நீட் டு ஸ்டிக் டு யுவர் ரூல்ஸ்ங்க. நீங்க ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு யூ நீட் டு ஸ்டிக் டு யுவர் ரூல்ஸ். இன்னொன்னு வந்து நீங்க இன்னொருத்தரை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொருத்தரை வந்து நீங்க ரொம்ப கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆளாளுக்கு வந்து நீங்க என்ன வேணா ஒரு இது இருக்கும். ஓகே, ஒருத்தர் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நான் வந்து இதுல 50% ரிட்டர்ன் எடுத்தேன்னு சொல்லுவாரு. சோ நீங்க வந்து என்னன்னா இன்னொருத்தர் வந்து கம்பேர் பண்ணி உங்களுடைய ரூல்ஸை வந்து நீங்க ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதே உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூல்ஸ்ல ஸ்டிக் ஆயிக்கோங்க. இன்கேஸ் அந்த ரூல்குள்ள இன்னைக்கு ட்ரேடிங் வரலன்னா இன்னைக்கு ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன ரூல் செட் பண்றீங்களோ அதுல வந்து கான்பிடண்டா இருங்க. ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து உங்க ரூலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுல கான்ஃபிடண்டா இருந்துட்டு இன்னொருத்தர் வந்து தேவையில்லாம வந்து கம்பேர் பண்ணிட்டு உங்களோட இதை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இதான் ரூல் இதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து இன்கேஸ் அந்த இதுல வரலன்னா விட்டுடுங்க. இன்னொன்னு கரெக்டான ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டான ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா யூ நீட் டு டூ ரிப்பீட்டட்லி. ஓகே, டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி அதே தான் கண்டினியூஸா பண்ணணும். அப்பதான் ட்ரேடர்ஸ் வந்து தே கேன் ஏபிள் டு மேக் மணி. இன்வெஸ்டரோட மனநிலை வேற. இன்வெஸ்டர் மனநிலை வந்து பேஷன்சி தான், பொறுமை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 100% ரிட்டர்ன் வந்தா கூட பொறுமையா இருக்கணும். ஏன்னா 100% அதாவது 100 டைம் 100 ரூபால இருக்குது 200 ரூபா ஆச்சுன்னா திரும்ப அது வந்து 100 டைம்ஸ் திரும்பி அதாவது 100% திரும்ப வாங்கிட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு பொறுமை வேணும். பட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரூல்லையே வந்து நீங்க போகணும். ஆனா அது கரெக்டா அந்த ரூலை ஃபிக்ஸ் பண்ணும் போது அது கரெக்டா இருக்குதான்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடர்ஸ். இப்போ நம்மளுடைய பங்குச்சந்தை கமாடிட்டிஸ் எதை எடுத்துக்கிட்டாலுமே இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்பெகுலேஷன் இன்கம் அப்படிங்கிறது உங்க கருத்துப்படி எல்லாருக்குமே சாத்தியங்களா? இல்ல, அது நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் சாத்தியம் கிடையவே கிடையாது. ஸ்பெகுலேஷன் இன்கம்ன்றது நான் என்ன மீன் பண்றேன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்றது, ஆப்ஷன்ல வந்து ஒன் சைட் பை பண்றது, ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றது, கமோடிட்டியில ட்ரேட் பண்றது, இதுதான் நான் வந்து ஸ்பெகுலேஷன் இன்கம் சொல்றேன். நான் ஈக்குடியில வாங்கி விற்கிறது நான் ஸ்பெகுலேஷன்ன்றது சொல்லல. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ட்ரேடர் உங்க பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கூட உங்களுக்கு ஸ்பெகுலேஷன் இன்கம் இல்ல, அதாவது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்பெகுலேஷன் இன்கம் இல்லைன்னா உங்களால வந்து கேஷ் பண்ணவே முடியாது. இது பல பேரை வந்து நான் வந்து பார்த்துட்டேன். நம்ம அதுக்கு வந்து ஆஸ்ட்ரோ ஹெட்ஜ் ஒன்னுன்ற ஒரு சப்போர்ட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பர்சனல் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் வச்சுதான் உங்களுக்கு ஸ்பெகுலேஷன் இன்கம் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆஸ்ட்ரோ ஹெட்ஜ் 2 இருக்கும். நீங்க எந்த செக்டார் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஆஸ்ட்ரோ ஹெட்ஜ்ல ரொம்ப கிளியரா இருக்கும். அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோ ஹெட்ஜ் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது சரி, நிறைய லாஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ உங்க நிறுவனம் மூலமா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். சர்வீஸ் இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவோட பெஸ்ட் எபிக், ஓகே 2 பெஸ்ட் எபிக் இருக்கு. ஒன்னு மகாபாரதம், இன்னொன்னு ராமாயணம். ரெண்டுத்திலயுமே உங்களுக்கு 2 விஷயத்திலுமே உங்களுக்கு வந்து அதர்மத்தை வந்து வெல்லணும். ஓகே, தர்மம் தான் வந்து நிலைநாட்டணும். இதுதான் வந்து அதுதான் வந்து நடந்தது. ஃபைனல் ரிசல்ட்டும் அதான் நடந்தது. பட் பாத்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். ஒன்னுத்துல வந்து ராமரோட லீடர்ஷிப் இருக்கும். ராமர் வந்து என்னன்னா டைரக்டா வந்து வார்ல இன்வால்வ் ஆனவர், ஃபைட் டைரக்டா பண்ணவர். ஓகே, லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவருடைய ஆர்மியை வந்து அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைட் பண்ணுவார். அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை வந்து அவங்களுடைய படை வீரர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை ஆச்சுனாலும் அவர் தான் வந்து சால்வ் பண்ணுவாரு. ஸோ இது வந்து ஒரு லீடர்ஷிப். இன்னொரு லீடர்ஷிப் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட லீடர்ஷிப். கிருஷ்ணர் எந்த ஒரு ஆயுதமும் எடுக்க மாட்டேன், எந்த ஃபைட்டும் பண்ண மாட்டேன், ஆனா வந்து நான் வந்து கோச் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்றது தான் லீடர்ஷிப். 2 லீடர்ஷிப்லயும் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து வின் பண்ணிட்டாங்க 2த்துலயும்.
பட் இது உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த அப்பா அம்மாவா குழந்தைய வளர்க்குற ஸ்டைலா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டே ஸ்டைல் தான் உலகத்துல. நீங்க பேரண்டா இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறீங்கனாலும் நீங்க கோச்சா லீடரா அப்படின்றது தான். நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க, நீங்க ஒரு சிஇஓவா இருக்கீங்கன்னா கூட நீங்க லீடரா கோச்சான்றது தான். ராமர் ஸ்டைலா நீங்க கிருஷ்ணர் ஸ்டைலான்ற மாதிரி தான். பட் நம்ம சர்வீசஸ்ல எப்படின்னா இது ரெண்டுமே வந்து இருக்கும். ஒருத்தருக்கு வந்து எனக்கு டைமே இல்ல, ஓகே மார்க்கெட் பாக்குறது எனக்கு டைம் இல்ல அப்படின்னா, நான் வந்து லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இருப்பேன். நான் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறனோ அது வந்து லைவ்ல வாட்ஸ்அப்ல கொடுப்பேன். அது என்ன வாங்குறனோ, எவ்வளவு கேஷ் கொடுத்து வாங்குறனோ, இப்போ 10 lakhs ஒரு ஸ்டாக் வாங்குறனாலும் அது லைவ்ல ஸ்கிரீன்ஷாட்டோட வரும். அதை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் காப்பி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம், நான் என்ன கொடுக்குறனோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ கிருஷ்ணர் ஸ்டைலு, அது வந்து நீங்களே கத்துக்கிட்டு உங்களுக்கே பர்சனலா நீங்களே வந்து டைம் இருக்கு, ஓகே என்னால வந்து சார்ட் நானே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டைல் வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் இந்த 5th இருக்கு, June 5th ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கு. வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 50% ஆஃப் தி ட்ரைனிங் உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்துடும். நீங்க வந்து என்கிட்ட ட்ரைனிங் வரதுக்கு முன்னாடி அதை எத்தனை முறை வேணா நீங்க பாத்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே மீதி 50% ட்ரைனிங் இருக்கும். சோ எந்த ஸ்டைல் உங்களுக்கு வேணும், அதாவது ஹூ ஆர் யூ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னால வந்து ஃபுல் டைம்லாம் இதை உட்காந்து பார்க்க முடியாது. ஓகே நான் வந்து உங்க ட்ரேடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், காப்பி ட்ரேடுனா அது ஒரு ஸ்டைலு. இன்னொன்னு வந்து ட்ரைனிங் கத்துக்கிட்டு நானே சொந்தமா எனக்கு அனலைஸ் பண்ணணும், எல்லா கம்பெனியும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டைல் போயிடலாம். ஆனா ரெண்டு ஸ்டைல்லையும் கண்டிப்பா யூ கேன் ஏபிள் டு மேக் மணி. அதாவது எண்ட் ரிசல்ட் எப்படி ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் வந்து அந்த எண்ட் ரிசல்ட் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி எண்ட் ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் we are making continuous profits. அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து கஷ்டம்லாம் பட வேணாம். நீங்க அதாவது எந்த மெத்தட்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஓகே என்ன ப்ராஃபிட் பண்ணணும் அந்த மெத்தடை ரொம்ப ரொம்ப கிளியரா வந்து சொல்லிடுவோம். ஸோ எந்த மெத்தட் ஒருத்தருக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி சொன்னீங்க, இதற்கான முன்பதிவு அப்படிங்கறது எப்படி பண்ணிக்கணுங்க? அது நீங்க ஆபீஸ் நம்பர் கால் பண்ணீங்கனாலே அவங்க அந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இது வந்துடும், உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். 50% ஆஃப் தி ட்ரைனிங் உங்களுக்கு மெயில் வந்துடும். மீதி 50% வந்து உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து ட்ரைனிங் எடுப்போம், அது ஆன்லைன்ல எடுப்போம். சரி, இப்போ இந்த ஒரு புல் ரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா பங்குகளுமே பறக்குமா? அப்படி எங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு பணம் அப்படிங்கறது வாய்ப்பு இருக்குங்களா? அல்லது இந்த செக்டார் அட்லீஸ்ட் இப்போ தொடங்கி அடுத்த ஒரு 10 வருடங்கள் எந்த மாதிரியான செக்டார்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அதாவது லாஸ்ட் டிகேட், ஓகே லாஸ்ட் டிகேட்ன்றது லாஸ்ட் ஒரு 2 டிகேடாவே கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங், ஓகே இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி செக்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. பட் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அப்படியே இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. டிஜிட்டல் சர்வீசஸ் எந்த கம்பெனி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். டிஜிட்டல் சர்வீசஸ் யார் கொடுக்குறா? ஆன்லைன் கேம்ஸ் யார் வந்து பண்ணிட்டு இருக்கா? ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் அது யார் பண்றா? டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், இன்னைக்கு கொரோனானால டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இப்படி இருக்கலாம். ஆனா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஷைனிங் செக்டரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சேட்டலைட் மூலியமா இன்டர்நெட் யார் ப்ரொவைட் பண்றா? எந்த சர்வீசஸ் யார் வந்து ப்ரொவைட் பண்றா? ஸ்பேஸ் ரிசர்ச், ஓகே அது வந்து யார் பண்றா? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து டெக்கியும் வந்து ஐடியும் இன்னும் அதோட இது முடியல, இன்னும் நிறைய இருக்குது. இதுதான் ஓகே நெக்ஸ்ட் டிகேடுக்கு ஒரு பெட்டரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நான் சொன்னது எல்லாத்துலயுமே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும், அது கண்டிப்பா எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. எல்லாத்துக்கும் பேசிக் திங் பவர் தேவைப்படும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா சர்வீசஸுக்குமே கண்டிப்பா பவர் தேவைப்படும். ஸோ இந்த செக்டார் தான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மிங் செக்டரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி செக்டர்ல எந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்றாங்கன்றத பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எத்தனை ஷேர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஓகே, 60 rupees இருந்தப்போ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். ஓகே, இப்ப 15 ஒன் சைடு இருக்கு. திருப்பி ஒரு 5 lakhs வாங்கி பண்ணிக்கலாங்களா?
ஓகே, அதாவது எஸ் பேங்க் வந்து திரும்பி ஆவரேஜ் பண்ணணுமா அப்படின்னா அந்த கம்பெனி திரும்பி ஆவரேஜ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சொல்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ எஸ் பேங்க் ஒரு 500 crores ஷேர்ஸ் வெளியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பங்கு வந்து வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 crore ஷேர் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஃபுட்டே ஒரு ஹாஃப் குக்டு ஃபுட் தான் இருக்கு. ஓகே, பாதி ஃபுட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்ப 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபுட்டே சுமாரான ஃபுட்டு, அந்த ஃபுட்டுக்கு வந்து இப்ப 4 பேர் ஷேரிங் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து எஸ் பேங்க் இருக்கு. சோ திரும்ப வந்து எஸ் பேங்க்லயே போகணுமா? 500 கோடி பங்கை வந்து 1000 கோடி பங்கா வந்து ஆக்கிட்டாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் திரும்ப எஸ் பேங்கே இப்போதைக்கு போகிறது அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு இன்னும் அது ஐசியூல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க. ஓகே, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லது. இப்போ நீங்க 5 lakhs வந்து அது கேஷ் இருக்கு ஆவரேஜ் பண்ணணுன்றதுக்கு பதில் எஸ் பேங்க்ல தான் காசு பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. வேற பேங்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பேங்கே வந்து நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பிஎன்பி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜெனரல் வார்டுல இருக்கு. அதுவும் ஐசியூல இருந்த கேட்டகரி தான். பட் இப்போ ஜெனரல் வார்டு வந்துச்சு. ஜெனரல் வார்டுல இருந்து அது எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஓட ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு 42 rupeesல இருக்குதுன்னா மேபி 40-39 வரும்போது நீங்க எஸ் பேங்க்கு பதில் இந்த மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 yearsல அதுவே 100 rupees போயிடும். ஸோ எஸ் பேங்க்ல என்னென்னலாம் நீங்க வந்து மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த பிஎன்பில வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் எனக்கு வெறும் ஒரே கம்பெனி பிஎன்பி பயமா இருக்குன்னா மேபி பிஎன்பி, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அந்த கிட்டத்தட்ட ஆப்பிள் வெர்சஸ் ஆப்பிள், நீங்க அந்த பேங்கிங் செக்டரே வேணும்னா இந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் வந்துடும். எஸ் பேங்க்ல என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே இதுல கிடைச்சிரும். அதே பேங்க்ல போய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது இது எஸ் பேங்க் வந்து இது எஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இது ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஓகே, அது யார் மூலியமாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு ரீச் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ் பேங்க் ஆல்ரெடி வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல ஸ்பாயில் ஆகிறதுக்கு எஸ் பேங்க் என்ன இருக்கு? புது அப்ரோச்சை கொண்டு போங்க. எப்ப பார்த்தாலும் அதே சேம் அப்ரோச்ல இருக்காதீங்க. ஏற்கனவே ரன் பண்ணவர் என்ன அப்ரோச்ல 21% தானே ரன் பண்ணாரு. ஆனா அவர் அப்ரோச் வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க. ஒரு 10 பேருக்கு மட்டும் லோனை கொடுப்பாரு 10,000 கோடியை. அது மாதிரி பண்ணாதீங்க. யங் பிசினஸ் மேன் இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. புது ஐடியாஸோட கேஷ் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடு, அந்த டாக்குமெண்ட்டை கொடுன்னு உலகம் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கு. அதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க வேற மாதிரி மாத்துங்க. கொலாட்ரல் இல்லாம கொடுங்க. ஒருத்தருக்கு போய் 10,000 கொடுக்கறத அதை வந்து ஒரு 10,000 பேருக்கு கொடுங்க. நல்ல பிளான் யார் வருதோ அவங்களுக்கு லோனை கொடுங்க. இதே 21% மேனேஜ் பண்ணுங்க. 4% 5%ல டெபாசிட்டை வாங்குங்க. வாங்கிட்டு அது 21% கொடுங்க. கண்டிப்பா வந்து எஸ் பேங்க் வந்து இந்த அப்ரோச் போச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் growth ஆகும். ஏன்னா எஸ் பேங்கோட பிரச்சனை ஜாஸ்தி. எஸ் பேங்க் ஒரு 500 கோடி இருந்த ஷேர் இன்னைக்கு 1000 கோடி ஆயிடுச்சு. ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ண வேண்டியது வந்து 4 பேர் ஷேர் பண்றாங்க. 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னா 4 பேருக்கு தேவையான உழைப்பு கொடுக்கணும். இன்னமும் பழைய பஞ்சாங்கத்தை உட்காந்துக்கிட்டு பழைய என்ன பண்ணாங்களோ அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒத்து வரவே வராது. கொலாட்ரல் இல்லாம நிறைய பேரை ஸ்பிளிட் பண்ணுங்க. 21% இன்ட்ரெஸ்ட் வைங்க. கண்டிப்பா வந்து எஸ் பேங்க் வந்து இந்த அப்ரோச் எடுத்தாங்கன்னா புது அப்ரோச்சா இருக்கும், சக்சஸ் ஆகும். HDFC பேங்க் ஒரு புது அப்ரோச் எடுத்தாங்க. எல்லா சேலரிடுக்கும் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. அதனால தான் HDFC பேங்க் வந்து ஃபேமஸ் ஆச்சு. HDFC பேங்க் க்ரோ ஆச்சு. எஸ் பேங்க்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், யூ ஆர் ஆல்ரெடி ஃபெயில்டு. இனிமே ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன் நான். யூ ஆர் ஆல்ரெடி ஃபெயில்டு. இப்படி பண்ணி அப்படி ஏமாந்து தோத்தீங்கன்னா கூட நீங்க ஒரு 1000 பிசினஸ் மேனை புதுசா கிரியேட் பண்ணிட்டாவது தோக்கலாம். அதனால எஸ் பேங்க் இந்த சிச்சுவேஷன்ல தே நீட் டு கோ ஃபார் அன் அக்ரெசிவ் மோட். மிஸ்டர் எஸ் பேங்க் சிஇஓவா இருக்கலாம், மேனேஜ்மெண்டா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து வைப்போம். ஓகே, ஆர் யூ ஏபிள் டு ஆக்சுவலி ஆர் யூ வில்லிங் டு டூ அக்ரெசிவ் பிசினஸ்? ஓகே, நீங்க வந்து புதுசா யங் பிசினஸ் மேனை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பா வந்து அந்த பேங்க் வந்து க்ரோ ஆகும். அப்போ வந்து எல்லாருமே அந்த பேங்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு நியூ அப்ரோச். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இந்தியன் இதுல வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு புது பிசினஸ் மேனை டார்கெட் பண்ணுங்க. அவங்களுடைய கரெக்டான பிளானை வாங்க. மேக்சிமம் லோனை வந்து அவங்களுக்கு வந்து அதாவது மேக்சிமம் பீப்புள் கொடுங்க. ஓகே, ஒருத்தர் 2 பேர் இல்லாம நிறைய பேருக்கு கொடுங்க. இதே மாடல்ல 21% மாடல் ஏற்கனவே ரன் பண்ண மாடல்லே ரன் பண்ணுங்க. அந்த மாதிரி ரன் பண்ணா மட்டும்தான் எஸ் பேங்க் திரும்ப வந்து பெரிய லெவல்ல ரிவைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னமும் வந்து வெறும் அவங்க கொடுத்த லோனை வாங்குறதுக்காக ஒரு பேங்க்னு வச்சிருந்தீங்கன்னா
ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப நீங்க வந்து இந்த செக்டார் சொன்னீங்க, அதாவது அடுத்த 10 வருடம் 20 வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டார்ஸ். இப்ப இது எல்லாத்துக்குமே, அதாவது நீங்க கடைசியா சொன்ன விஷயம், இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பவர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது பவர் செக்டார் அப்படிங்கறத மீன் பண்ணீங்களா? அதாவது நம்ம பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆமா. ஓகே, எலக்ட்ரிசிட்டி வேணும்னாலே அப்போ உங்களுக்கு பவர் கம்பெனிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் தானே அர்த்தம். நீங்க நம்ம எல்லாமே வந்து இது எலக்ட்ரிசிட்டியில இருந்தாதான் பேசிக், இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் எலிஜிபிலிட்டி எலக்ட்ரிசிட்டி வேணும். பட் இந்த பவர் செக்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பாலிசி, அது அரசியல் காரணங்களுக்காக அதை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கறது பவர் டாரிஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இது ஒரு அரசியல் அப்படிங்கறது உள்ள வந்துட்டாலே அந்த மாதிரியான செக்டார் மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, இன்னைக்கு இருக்கிற, அதாவது இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ் இருந்த சூழ்நிலை வேற. லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு அதாவது அந்த எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் நீட் எலக்ட்ரிசிட்டின்னு கிடையாது. பட் இப்போ டெவலப் ஆகிற செக்டர் எல்லாமே பாருங்க டிஜிட்டலி தான் டெவலப் ஆகுது. இன்னைக்கு வந்து குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போக முடியல, இது ஆன்லைன்ல இருக்காங்க. ஓகே, எல்லாத்துக்குமே அந்த பவர்ன்றது இட்ஸ் மஸ்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டு, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால தேவைகள் அதிகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா பவர் செக்டார் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே நான் ஒரு பேசிக் சொல்றேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அதுக்கு அது என்னென்னலாம் சொன்னனோ அதுக்கு எல்லாத்துக்குமே பவர் தேவைப்படுது. அதனால அந்த செக்டரையும் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. சோ நீங்க ஐடியா சொல்லிட்டீங்க, பார்த்து அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது இன்வெஸ்டரோட பொறுப்பு. ஆமா, இது ஒரு தாட் ப்ராசஸ். கண்டிப்பா இந்த தாட் ப்ராசஸ் பெட்டரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு நிறைய லாஜிக் இருக்கு. இப்போ நம்முடைய நேயர்களுக்கு எதுவும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கொடுப்பீங்களா? செக்டார் சொல்லிட்டீங்க. ஓகே, ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கு நான் இந்த சிஸ்டம்லயே காமிக்கிறேன். ஓகே, இந்த கம்பெனிஸை பார்த்துக்கோங்க. இது அப்லோடும் பண்ணுவோம். இது நீங்க ரொம்ப இதுல கிளியரா இல்லைனாலும் அந்த யூடியூப்ல பார்த்துக்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 131ல இருந்து 131.80 அந்த ரேஞ்ச் வந்தா பை பண்ணிக்கோங்க. டார்கெட் 137.75 அண்ட் 142. கீழே வந்தா கூட இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். கேஷ் இருந்தா ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஹேவல்ஸ் 896ல இருந்து 881. இப்போ எந்த பிரைஸ்ல வேணா ட்ரேட் ஆகலாம். ஆனா இந்த பிரைஸுக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. 976 அண்ட் 1023 டார்கெட் இருக்கும். தென் நாக்ரி 4126ல இருந்து 3923 அந்த ரேஞ்ச் பை பண்ணிக்கலாம். பெரிய டார்கெட்ஸ் இருக்கு. 5550 ஆக்சுவல் டார்கெட் இருக்கு. ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க 4350 4490. அதே மாதிரி இந்த பாரத் எலக்ட்ரிக்கல்ஸும் பெரிய டார்கெட் வந்து 178. பட் அது வந்து கொஞ்சம் ஓகே, இந்த இயர் எண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நாக்ரியும் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க இந்த பிரைஸ்ல 4126 3923 வந்தா வாங்குங்க. 4350 4490 ஷார்ட் டேர்ம் டார்கெட். லாங் டேர்ம் டார்கெட் 5550. லாங் டேர்ம்னா நான் ரொம்ப லாங் டேர்ம்லாம் சொல்லல, அது இந்த ஏரியாவே இருக்கலாம். இது வந்து ரிலையன்ஸோட சார்ட். ஓகே, ரிலையன்ஸ் வந்து இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்க. இதுதான் வந்து அந்த 2233 அந்த ரேஞ்ச். இந்த 223 ரேஞ்ச் பிரேக் ஆகி போகிற வரைக்கும் மேபி ப்ரீவியஸ் லோ வந்து அந்த 1830 பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ஓகே இந்த 2833 பிரேக் ஆச்சுன்னா நான் இப்போ இந்த வரைஞ்சிருக்க பேட்டர்ன் கம்ப்ளீட்டா வந்து இன்வாலிடேட் ஆயிடும். ஓகே, டாடா கெமிக்கல் 605ல இருந்து 581 அந்த ரேஞ்ச் வந்தா வாங்கிக்கோங்க. 641 678 அண்ட் 692 இஸ் தி டார்கெட். இது வந்து இந்த பிரைஸுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டைம் வரும்போது கொடுத்துருந்தோம். கரெக்டா அந்த 14150ல இருந்து கொடுத்துட்டு இது வந்து இந்த மாதிரி போட்டிருந்தோம். ஆல் டைம் ஹை சான்சஸ் இருக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்ல முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த சார்ட் தான் ரொம்ப கிளியரா கொடுத்துருந்தோம். அதான் இப்போ நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க சார்ட்ஸு யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது அது கிளியரா உங்களுக்கு தெரியும். அதுல ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஸ்டாப் லாஸ் எல்லாமே டெய்லி க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த பிரைஸ் வரும்போது வாங்குங்க. அது வரைக்கும் கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து எதர் இப்போ ஏதோ ஒரு பிரைஸ்ல வாங்கிட்டு ஏறும்னு வெயிட் பண்றது, அப்படி இல்லைன்னா நல்ல பிரைஸ்ல வாங்குறதுக்காக வெயிட் பண்றது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்ல, இப்போ இந்த ஸ்டாக் வந்து டைம் இருக்கும் போது பார்த்து பண்ணது. எந்த ஸ்டாக் வேணுமோ நம்ம இந்த மாதிரி எந்த பிரைஸ்ல நம்ம வாங்க போறோம்ன்றத நம்ம ரொம்ப கிளியரா டிசைட் பண்ணிக்கலாம். அந்த பிரைஸ் வரும்போது நீங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கணும். இது ஜூன் 5th கிளாஸ்ல இதை எப்படி பண்றதுன்றது ரொம்ப கிளியரா வந்து சொல்லி கொடுப்போம். ஆன்லைன்லயே அந்த ட்ரைனிங் இருக்கு. தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பிளைண்டா வந்து ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. பிளைண்டா ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க.
நிறைய கம்பெனிஸ் வந்து பெட்டரான சுச்சுவேஷன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அதாவது இவ்வளவு ஏறிடுச்சு இன்னும் ஏறுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னும் வந்து ஃபர்தர் வந்து ரேலி இருக்கும். பட் எந்த டிப்பு கிடைச்சாலும் வாங்க. இந்த வீக்கோட டிப்பு 15,280 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா டோன்ட் மிஸ் இட். அந்த இடத்துல வாங்குங்க. செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 15,620 615ல இருந்து 620 ஒரு 650குள்ளன்னு வச்சுக்கலாம். ஒரு 615ல இருந்து 650 அந்த ரேஞ்ச்குள்ள வந்ததுன்னா செல் பண்ணுங்க. குயிக் ப்ராஃபிட்ஸை வந்து எடுங்க. இப்ப இந்த குயிக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, எதனால அப்படி சொல்றீங்க? இல்ல, இது வந்து இப்போ நம்ம இந்த வியூ கொடுக்கறது வந்து அந்த வீக்கோட வியூ. ஓகே, நேயர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் ஒரு லாங் டேர்ம் வியூ, ஓகே, எப்பயுமே வந்து ஜனவரி 1st ஓகே அந்த இயர் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுவேன். லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரொம்ப கிளியரா வந்து ட்ரேடர்ஸ் இயர் சொன்னோம். 2019ல பை ஆன் டிப்ஸ் இயர்னு சொன்னோம். 21ல இன்வெஸ்டர் இயர்னு சொன்னோம். ஸோ அது வந்து வேற. ஓகே, அது இட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ். அந்த 1 இயருக்கு ட்ரேடருக்கு வந்து இது இருக்கும். இப்போ சொல்றது இந்த வீக் இன்னும் அவ்வளவுதான். இந்த ஈவன் Thursday அந்த ஃப்ரைடேக்குள்ளேயே இது வந்து உங்களுக்கு கேஷ் வந்து கிடைச்சிரும். ஸோ ரொம்ப ஷார்ட் டைம். ஓகே, அது வந்து இன்ட்ராடேலயே கேஷ் வரும். இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம். அதனால சொல்றேன் குயிக் ப்ராஃபிட்ன்றது. பட் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் இந்த வீக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இந்த வீக் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, இந்த வீக் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும்னு சொல்றேனே தவிர இயர்லிக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. இப்போ உங்களுடைய கிளாஸஸ்ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இதை பற்றின விவரங்களும் இருக்குங்களா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இட்ஸ் மஸ்ட். ஒரு ட்ரேடருக்கோ ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கோ ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுல ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கவர் பண்ணுவோம். அது நிறைய முறை நான் அந்த பாரதி ஏர்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பாரதி ஏர்டெல்லாம் ஏறவில்லைனா கூட 500 புட்டை எவ்வளோ முறை வித்து கேஷ் பண்ணியிருக்கோம். சன் டிவி 450 புட்டு, 480 புட்டு, 500 புட்டு எவ்வளோ வித்து கேஷ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஏறலைனாலும் சரி, ஒரு மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்தாலும் வந்து அந்த ஆப்ஷன் வந்து செல்லிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மந்த்லி ரெண்டல், ஓகே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, மந்த் ஆஃப்டர் மந்த் ஐ நீட் டு மேக் சம் மணினா ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். அதனால அதுவும் இந்த ட்ரைனிங்ல இருக்கும். இட் வில் பி, அதாவது உங்களுக்கு அதை அந்த அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, இது போதும், இது பண்ணாலே போதும்ன்றது ரொம்ப கிளியரா தெரியும். நன்றிங்க. இன்னைக்கு நம்முடைய வளாகம் நிகழ்ச்சியில இந்த பங்குச்சந்தை தொடர்பான பல தகவல்களை ரொம்ப ரொம்ப சிறந்த தகவலை கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் நான் நம்புறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.